கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பைபிள் வசனத்தின் பின்னணியும் 15. எண்ணாகமம் 17:8. மறுநாள் மோசே வந்து பார்த்தபோது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன வாதுமை பழங்களா? வாதுமை பூக்களா? அது எப்படி இருக்கும்? இதோ அடியேன் வாதுமை தோட்டத்துக்கு போய் எடுத்த இந்த வீடியோவை பாருங்கள். வாதுமை மரம் என்பது பாதாம் பருப்பு மரம். கானான் தேசத்தின் 6 உச்சிதமான வஸ்துகளில் இந்த பாதாமும் ஒன்று. வாதுமை மரத்து பூக்கள் வெள்ளை வெளேர் என்று இருப்பதை பாருங்கள். வாதுமை மரத்தின் பச்சை துளிர் அழகை பாருங்கள். வாதுமை பூக்களின் அழகை பாருங்கள். வெள்ளை நிற பூக்களின் மத்தியில் இருக்கும் பிங்க் நிற அழகை பாருங்கள். கானான் தேசத்தில் பின்மாறி மழை பெய்ததும் மார்ச் மாதங்களில் முதலாவது கண்ணுக்கு தெரிவது இந்த வெள்ளை நிற வாதுமை பூக்கள் தான். வெள்ளை நிற பூக்கள் பூத்து வரிசையாய் நிற்கும் வாதுமை மரங்களின் அழகை பார்க்கும்போது தலையில் வெள்ளை தொப்பி போட்டது போல் தெரிகிறதல்லவா? வாதுமை மரம் பூ பூக்கும் முன் வாலிப பிராயத்திலே ஒரு சிசிகரை நினை என்று பிரசங்கி 12:5 ஞாபகப்படுத்தும் மரம் இந்த வாதுமை மரம்தான். அதாவது வெள்ளை முடி நரைத்த தாத்தாவாகும் முன் இளம் வயதில் கர்த்தரை நினைக்க வேண்டுமாம். அதோ பாருங்கள், இதுதான் வாதுமை பிஞ்சுகள், இதுதான் வாதுமை காய்கள், இதுதான் வாதுமை பழங்கள், இதுதான் வாதுமை பருப்புகள். எண்ணாகமம் 17:5 நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ரோமர் 8:33 படி தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? எசேக்கியேல் 17:24 படி பட்ட மரத்தை துளிர்க்க பண்ணுவதும் நம் கர்த்தர் தான். எனவே பட்ட மரம் போல் ஜெயிலில் சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? பட்ட மரம் போல் பண கஷ்டத்தில் பிசாசின் பிடியில் இருக்கிறீர்களா? யாத்திராகமம் 6:7 படி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்ற வாக்குத்தத்தத்தின்படி அருள்நாதர் இயேசு தாமே உங்களை மீண்டும் துளிர்க்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.